எல்லாத்துக்குமே வணக்கங்க. எல்லாம் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்களா? இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பதிவு பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு ஆன்மீகம் சம்பந்தமான பதிவு தான் பார்க்க போறோங்க. முழுசா பாருங்க, ரொம்பவே பயனுள்ளதா இருக்குங்க. அப்படியே நம்ம சேனல் முதல் முறையா பார்க்குறவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க. இது என்ன பதிவுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சேனல்ல ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா தசாங்கம் பற்றி நிறைய பதிவுகள் போட்டிருக்கிறேங்க. இன்னைக்கு வந்து நான் வந்து என்ன பிராண்டில் வந்து தசாங்கம் வந்து வாங்கிட்டு வந்திருக்கிறேன், அதை வந்து அன்பாக்சிங் வந்து பார்க்கலாங்க. இது வந்து ப்ரமோஷன் வீடியோலாம் நினச்சிக்காதீங்க, நான் வந்து யூஸ் பண்ணுறேங்க, அது உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கிறேங்க. யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க, பாருங்க. நான் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி இந்த கிருஷ்ணா பரமேஸ்வரின்னு சொல்லிட்டு தசாங்கம் தான் வாங்கிட்டு வந்திருக்கிறேங்க. ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணிட்டுங்க, ரொம்பவே நறுமணம் நல்லா இருந்துச்சுங்க. இதுலேயே போட்டிருப்பாங்க பார்த்தீங்கன்னா பூஜா பர்பஸ் ஒன்லி மட்டும் போட்டிருக்கிறாங்க, பூஜைக்கு மட்டும் பயன்படுத்தலாம்னு சொல்லி போட்டிருக்கிறாங்க. இது வந்து நாட்டு மருந்து கடைகளில் பெரிய பெரிய கடைகள் எல்லாம் கிடைக்குங்க. ஸ்டோர் சூப்பர் மார்க்கெட் எல்லாம் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த கடையில் கிடைக்குங்க. 75 ரூபாங்க, 100 கிராமுங்க. நான் வந்து இந்த கப்பில் வந்து போட்டு வச்சுருக்கிறேங்க. இவ்வளோ தான் இருந்துச்சுனாலாம் இல்லைங்க, இன்னும் நிறையாவே இருந்துச்சுங்க. நான் பார்த்தீங்கன்னா தசாங்கம் வீட்லேயும் செஞ்சுக்குவேங்க, இப்போ டைம் இல்லாதங்காட்டி வாங்கிட்டு வந்தேங்க. பார்த்தீங்கன்னா பாக்ஸ்லேயே ஒரு தெய்வீகமான ஒரு படமெல்லாம் போட்டிருக்கிறாங்க. இப்போ வந்து இந்த பாக்ஸில் தான் நான் எடுத்து இதில் போட்டு வச்சுருக்கிறேங்க. இந்த மாதிரி பாக்ஸில் தான் நான் வாங்கிட்டு வந்தேங்க. நீங்கள் இதுதான் வாங்கணும்னெல்லாம் கிடையாதுங்க. தசாங்கம்னா நிறையா வகையான பிராண்டில் கிடைக்குங்க. நீங்கள் எது வேணாலும் வாங்கிக்கலாம், எந்த கம்பெனி வேணாலும் நீங்கள் வாங்கிக்கோங்க. ஒரு 40 ரூபாயில் கூட நீங்கள் வாங்கிக்கலாங்க. இந்த பாக்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மோல்டு ஒன்று கொடுத்துருவாங்க. இதில் வந்து நம்ம அப்படியே ஒரு அச்சு மாதிரி வச்சு அப்படியே பற்ற வச்சுக்கலாங்க தசாங்கத்தை. அது எப்படி பற்ற வைக்கலாம்னு ஆல்ரெடி நம்ம சேனல்லையும் பதிவு பண்ணியிருக்கேன். இப்போவும் நம்ம பார்க்கலாங்க. இது தசாங்கம்னா என்னன்னு முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கலாங்க. தசாங்கம்னா ஒரு 10 வகையான மூலிகை இருக்கும் பார்த்தீங்களா, 10 வகையான மூலிகை வந்து கலந்து நம்மளுக்கு இந்த பவுடர் மாதிரி கிடைக்குதுங்க. என்ன மூலிகைன்னு பார்த்தீங்கன்னா ஜாதிக்காய் எல்லாம் இருக்கும் பார்த்தீங்களா, ஜாதிக்காய், ஜாதி பத்திரி, ஜவ்வாது, வெட்டிவேறு, பச்சை கற்பூரம், அந்த மாதிரி பொருட்கள் எல்லாம் இருக்குது பார்த்தீங்களா. தெய்வத்துக்கு உகந்த பொருட்கள், கொப்பரை தேங்காய் கூட போடுவாங்க இதுக்குள்ளே, ஏலக்காய், அந்த மாதிரி பொருளெல்லாம் கூட போடுவாங்க. வில்வ இலை கூட இதில் போடுவாங்க. ஒரு 10 வகையான மூலிகைக்கு அதிகமான பொருட்களை இதில் போடுவாங்க. மருதாணி விதை கூட போடலாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கோன்லேயும் நான் உங்களுக்கு எப்படி வந்து வைக்கிறதுன்னு சொல்லி காமிக்க போகிறேங்க. இந்த கோனில் நிறைய ஃபுல் பண்ணிக்கலாங்க தசாங்க பவுடரை. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மோடில் வந்து நான் போட்டேங்க தசாங்க பவுடரை. இப்போ வந்து நம்ம ஒரு அகல் எடுத்துக்கலாங்க. நீங்கள் இந்த மாதிரி அகல் வச்சுக்குங்க. அகலில் இந்த மாதிரி வச்சுருங்க, வச்சு நல்லா தட்டி விடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த அகலில் நான் வச்சாச்சுங்க. இப்போ எடுத்து பார்க்கலாங்க. நல்லா இந்த மாதிரி லைட்டாக சேக் பண்ணி விட்டுருங்க. அதுக்கப்புறம் எடுங்க. பாருங்கள், கிட்டத்தட்ட அதே ஷேப்பில் தான் நம்மளுக்கு கிடைக்குங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கூம்பு மேலே நான் வந்து லைட்டாக கற்பூரம் வச்சுருக்கிறேங்க. இதை விட நீங்கள் சின்னதாக கூட வைக்கலாங்க, வெறுமனா பற்ற கூட வைக்கலாங்க. கற்பூரம் வச்சா நல்லா தணல் ஆயிரும் பார்த்தீங்களா, நல்லா தீப்பிடிச்சு எரியுங்க. அதுக்காக நான் கற்பூரம் வச்சுருக்கிறேங்க. வீட்லையெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒட்டடையெல்லாம் பிடிக்குங்க, அந்த மாதிரியெல்லாம் பிடிக்காதுங்க. நம்ம பத்தி குச்சி சாம்பிராணியெல்லாம் வச்சோன்னா பிடிக்காதுங்க. தசாங்கம் வந்து ஒரு தெய்வீக நறுமணமாக ஆண்டாண்டு காலமாக நம்ம முன்னோர்கள் எல்லாம் பயன்படுத்திட்டு வந்ததுங்க. அதனால எந்த ஒட்டடைகள் அந்த மாதிரி எதுவுமே பிடிக்காதுங்க. பத்தி குச்சிகளுக்கு பதிலாக நீங்கள் இது கூட பயன்படுத்தலாங்க. இது என்ன ஒரு 2 நிமிஷம் தான் நம்ம செய்ய போகிறோங்க. பெரிய அளவில் வேலை எதுவுமே இல்லைங்க. குழந்தைங்க இருக்கிற வீட்லையெல்லாம் இந்த மாதிரி நீங்கள் பற்ற வைக்கலாங்க. இப்போ நம்ம பற்ற வச்சுட்டு பார்க்கலாங்க. பார்த்தீங்கன்னா நான் கற்பூரத்தை வந்து பற்ற வச்சுட்டேங்க. ஒரு 30 செகண்ட் 20 செகண்ட் நல்லா பற்றி வந்தாவே போதுங்க. அதுக்கப்புறம் தணல் ஆயிருங்க. நீங்கள் இந்த மாதிரி பற்ற வைங்க. நம்ம பற்ற வைக்கிறதுனால ஒரு தெய்வீக நறுமணம் வந்து நம்ம வீட்டில் கிடைக்குங்க. கட்டாயமாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இதில் ஏதாச்சும் டவுட் இருந்தால் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலில் தசாங்கம் வந்து எப்படி வந்து நம்ம வீட்டில் செய்யறது, என்னென்ன பொருட்கள் வச்சு கூடுதலாக கடையில் வாங்குறத விட கூடுதலாக என்னென்ன பொருட்கள் வச்சு நம்ம செய்யறது, அந்த மாதிரி பதிவுகளை நான் போட்டிருக்கிறேங்க. மறக்காமல் பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா எரிஞ்சு வந்துருச்சுங்க. இதை அணைச்சி விட்டுறலாங்க. பாருங்கள் எவ்வளோ புகைகள் வருதுன்னு உங்களுக்கே தெரியுங்க. எந்த பக்க விளைவுமே இல்லைங்க. ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா கோயிலெல்லாம் போனாங்கன்னா கொட்டாவி, சாமி கும்பிடையில் கொட்டாவி, கண்ணீர் எல்லாம் வருங்க. அப்படி இருக்கிறவங்க வீட்டில் இது பயன்படுத்தலாங்க. ரொம்பவே நல்லது நடக்குங்க. நீங்கள் ஒரு மாதத்துக்கு பயன்படுத்தி பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் கமெண்டில் சொல்லுவீங்க, நீங்களே நினைப்பீங்க. ஓகேங்க, நம்ம அடுத்த நல்ல பயனுள்ள பதிவில் பார்க்கலாங்க. இந்த பதிவு இதோட முடிச்சுக்கலாங்க.